டோனி டாக்கிஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? சில நடிகர்கள் கடவுள் மறுப்பு கொள்கை அரசியல் கட்சியில் இருக்கிறதால அவங்க படங்களுடைய வெற்றியில் ஏதாவது பாதிப்பை ஏற்படுத்துமான்னு கடலாடியிலிருந்து பாலசுப்ரமணியன் கேட்டிருக்காங்க. படத்தை பார்க்கின்ற ரசிகர்கள் அந்த படத்தினுடைய கதை எப்படி இருக்குது, அந்த கதாபாத்திரத்தை அந்த நடிகர்கள் எப்படி உள்வாங்கி கொண்டு நடித்திருக்கிறார்கள் அப்படின்னு தான் பார்ப்பாங்களே தவிர அந்த படத்தில் நடித்திருக்கிற நடிகர் கடவுள் மறுப்பு கொள்கை உடையவரா அல்லது தீவிர பக்திமானா என்றெல்லாம் பார்த்து படங்களை பார்க்க வருவதில்லை. ஒரே காலகட்டத்தில் சினிமாவுக்கு வந்த இயக்குநர்கள் தான் விக்ரமன் அண்ட் KS ரவிக்குமார். இவங்க ரெண்டு பேர்ல KS ரவிக்குமார் அளவுக்கு விக்ரமனால ஏன் உயர முடியலன்னு திருச்சியிலிருந்து பாலு கேட்டிருக்காங்க. விக்ரமன் அவருடைய ஆரம்ப கட்டத்தில் எந்த அளவுக்கு உயரத்தில் இருந்தார் அப்படின்றத பற்றி உங்களுக்கு சரியாக விவரம் தெரியல அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு காலகட்டத்தில் தமிழ் சினிமாவிலே மிக அதிகமான சம்பளம் வாங்கி கொண்டிருந்த இயக்குனராக இருந்தவர் விக்ரமன். விக்ரமனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அவர் குடும்ப படங்களை தான் பெரும்பாலும் எடுத்தார். அந்த குடும்ப படங்களில் கதாநாயகர்கள் நடிப்பார்கள். ஆனால் ரவிக்குமார் அப்படி இல்லை, கதாநாயகர்களுக்கென்றே பல கதைகளை உருவாக்கி திரைப்படங்களை இயக்கினார். அதனால தான் ரெண்டு பேருடைய பாதையும் வெவ்வேறான பாதையாக இருந்தது. கூலி படத்துல இன்னும் எத்தனை பேன் இண்டியா ஸ்டார்ஸ் இணைய போறாங்க, படத்தோட பட்ஜெட் மட்டுமே 1000 கோடியை தாண்டுமான்னு ஸ்ரீலங்கால இருந்து ரியாஸ் கேட்டிருக்காங்க. கூலி திரைப்படம் அடுத்த மாதம் வெளியாக இருக்கிறது. அந்த படத்தில் யார் யாரெல்லாம் நடிக்கிறார் என்பதை பற்றி முழு பட்டியலும் வெளியாகிவிட்டது. இனிமே அந்த படத்தில் நடிக்கிற நடிகர்களை பற்றி எந்த புதிய அறிவிப்பும் வர வாய்ப்பில்லை. வேல்பாரி கதையில பாரியா விக்ரம் நடிச்சா கபிலனா யார் நடிச்சா சிறப்பா இருக்கும், ரஜினிகாந்த் மோகன்லால் இதுல நடிக்க வாய்ப்பு இருக்கான்னு மட்டக்களப்பையில இருந்து மயூரன் கேட்டிருக்காங்க. வேல்பாரி படத்தை உருவாக்க போறாங்களா இல்லையான்னே தெரியலையே. கணத்துல போட்ட கல்லு மாதிரி தானே இந்த படத்தை பற்றிய அறிவிப்பு இருக்கிறது. முதல்ல அந்த படத்தை ஆரம்பிக்கிறதை பற்றிய செய்திகள் வரட்டும். அதற்கு பின்னாலே எந்தெந்த கதாபாத்திரத்தில் யார் யார் நடித்தா நல்லா இருக்கும் அப்படின்றத பற்றி நாம் விவாதிக்கலாம். இயக்குனர் K. பாலச்சந்தருக்கு புதுமையாக இயக்க யார் ஐடியா கொடுத்தாங்கன்னு சென்னையிலேருந்து சந்திரகுமார் கேட்டிருக்காங்க. K. பாலச்சந்தருக்கு திரைக்கதையிலும் திரை ஆக்கத்திலும் பல ஆலோசனைகளை வழங்கியதுன்னா அது அவருடைய நெருங்கிய நண்பரான அனந்த் தான். காவலுக்கு கெட்டிக்காரன் படத்துல கலைஞர் அவர்கள் என்னென்ன பாடல்களை எழுதியிருக்காருன்னு தர்மபுரியிலிருந்து ராஜா கேட்டிருக்காங்க. காவலுக்கு கெட்டிக்காரன் படத்திலே காவலுக்கு என்று தொடங்குகின்ற ஒரே ஒரு பாடலைத்தான் கலைஞர் எழுதியிருந்தார். அந்த பாடலை அந்த படத்துக்காக பாடியவர் அந்த படத்தினுடைய இசையமைப்பாளரான இளையராஜா. இயக்குனர் ராமுடைய பறந்து போ திரைப்படம் வணிக ரீதியா வெற்றி படமா அமைஞ்சிருக்கான்னு திருநெல்வேலியிலிருந்து ராம்குமார் கேட்டிருக்காங்க. இயக்குனர் ராமுடைய பறந்து போ திரைப்படம் வணிக ரீதியாக வெற்றி படமாகவே அமைந்திருக்கிறது. 60, 70 மற்றும் 80களில் உள்ள நடிகர்கள் வேற்றுமொழி திரைப்படங்களை எப்படி பார்ப்பாங்க, சப்டைட்டில் இருக்குமா அல்லது யாராவது டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்களான்னு யூஎஸ்ல இருந்து வெங்கட் கேட்டிருக்காங்க. 60களிலும் 70களிலும் மற்ற மொழி படங்களை பார்க்கும்போது அந்த மொழிகள் தெரிந்த நண்பர்களை பக்கத்தில் வைத்துக்கொண்டு படம் பார்ப்பதைத்தான் நம்முடைய பல நடிகர்கள் வழக்கமாக வைத்துக் கொண்டிருந்தார்கள். விசாரணை திரைப்படம் ரீரிலீஸ் செய்யப்படுமான்னு தெற்காத்தூர்ல இருந்து பரத்குமார் கேட்டிருக்காங்க. விசாரணை திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த படம் ஒரு கமர்ஷியல் படம் அப்படின்னு சொல்ல முடியாது, மிகவும் உணர்ச்சி பூர்வமான படம். அதனால் அந்த படத்தை மறுவெளியீடு செய்தால் எப்படிப்பட்ட வரவேற்பு அந்த படத்துக்கு கிடைக்கும் அப்படின்னு ஒரு சில விநியோகஸ்தர்கள் தயங்குவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இப்போதைக்கு விசாரணை திரைப்படம் மறுவெளியீடாக வெளிவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவு தான். எம்ஜிஆர், ஜெமினி கணேசன் இவங்க ரெண்டு பேரும் கடைசியாக ஹீரோவாக நடித்த திரைப்படம் எது, அந்த படம் வெற்றி படமாக அமைஞ்சதான்னு சென்னையிலேருந்து கௌஷிக் கேட்டிருக்காங்க. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கதாநாயகனாக நடித்து வெளியான கடைசி திரைப்படம்னா அது மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன். எம்ஜிஆர் முதல்வராக பதவியேற்றதுக்கு பின்னால் தான் அந்த படம் வெளியானது. அந்த படம் வெற்றி படமாக அமையலை. அதே மாதிரி தான் ஜெமினி கணேசன் கதாநாயகன் நடித்த கடைசி திரைப்படமான லலிதா படமும் வெற்றி படமாக அமையலை. முன்னணி ஹீரோக்கள் தன்னோட ரொம்ப வயசு கம்மியாக உள்ள ஹீரோயின் கூட ரொமான்ஸ் பண்ணுறாங்களே, அதை எப்போ நிறுத்துவாங்கன்னு மட்டக்களப்பிலேருந்து மயூரன் கேட்டிருக்காங்க. முன்னணி நடிகர்கள் ரொம்பவும் வயது வித்தியாசம் கொண்ட இளம் நடிகர்களோடு ஜோடி சேர்ந்து நடிப்பதை பார்க்குறத எப்போ நீங்கள் நிறுத்துறீங்களோ அப்போ தான் அந்த நடிகர்கள் அது போன்று நடிப்பதை நிறுத்துவார்கள். பாலு மகேந்திராவோட ஸ்கூல்ல இருந்து வந்த இயக்குநர்களான பாலா, ராம், வெற்றிமாறன் இந்த இயக்குநர்கள் எல்லாமே போலீஸை வில்லனாகவே காட்டுறாங்களே, அது ஏன்னு ஸ்ரீலங்காலேருந்து மதிஷான் கேட்டிருக்காங்க. நீங்கள் சொல்லியிருக்கின்ற கோணத்தில் இதை நான் பார்த்ததே இல்லை. நீங்கள் சொன்னதுக்கு பின்னால் நினைத்து பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அப்படிலாம் திட்டமிட்டு பாலு மகேந்திராவுடைய உதவியாளர்களான ராம், வெற்றிமாறன் போன்றவர்கள்லாம் படம் எடுத்ததாக எனக்கு தெரியல. தற்செயலாக அது அமைந்தது என்று வேண்டுமானால் சொல்லலாம். நடிகர் சூரி மாரி செல்வராஜோட இயக்கத்தில் ஒரு படம் நடித்தா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு அம்மாப்பேட்டில இருந்து சரவணன் கேட்டிருக்காங்க. மாரி செல்வராஜ், சூரி ஆகிய ரெண்டு பேருமே மண்வாசனை மிக்க கலைஞர்கள். அதனால் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பணியாற்றினார் என்றால் நிச்சயமாக ஒரு நல்ல உணர்ச்சி பூர்வமான படம் உருவாக எல்லா வாய்ப்புகளும் இருக்குது.
சாண்டி மாஸ்டர் யார்கிட்ட உதவியாளராக இருந்தார், பெரிய படங்களுக்கு ஒர்க் பண்ணுற அளவுக்கு அவர் எப்படி வளர்ந்தாருன்னு சொல்ல முடியுமான்னு தோரணமலையிலேருந்து செண்பகராமன் கேட்டிருக்காங்க. கலைஞர் தொலைக்காட்சியிலே நடன இயக்குனரான கலா நடத்திய மாநாட மயிலாட என்ற நிகழ்ச்சி தான் சாண்டிக்கு இந்த சினிமா உலகிலே ஒரு அடையாளத்தை பெற்றுத்தந்தது என்று சொல்லலாம். அந்த நிகழ்ச்சியிலே பல பாடல்களுக்கு வித்தியாசமான நடனம் அமைத்திருந்தார் சாண்டி. அந்த நடனங்கள் பெற்றுத்தந்த வரவேற்பு தான் இன்றைக்கு அவரை ஒரு நடன இயக்குனராக உயர்த்தி இருக்கிறது. சாய் விசித்ரா நிகழ்ச்சியில் மனோஜ் பரமஹம்சா அவர் அப்பாவோட சினிமாவில் இருந்ததை பற்றி சொல்லியிருந்தாரு. அவர் அப்பா பற்றி சொல்ல முடியுமா, அவரோட புகைப்படம் இருந்து அதை ஷேர் பண்ண முடியுமான்னு சென்னையிலேருந்து கௌஷிக் கேட்டிருக்காங்க. மனோஜ் பரமஹம்சாவுடைய தந்தையினுடைய பெயர் பாபு. அவர் 6-7 தெலுங்கு திரைப்படங்களை இயக்கியிருக்கிறார். அசோகனுடைய வாரிசுகள் யார் யார் சினிமாவில் நடிக்கிறாங்கன்னு கோவைப்புதூர்ல இருந்து பாபு கேட்டிருக்காங்க. அசோகனுடைய மகனான வின்சென்ட் அசோகன் ஏற்கனவே ஒரு 70க்கும் மேற்பட்ட திரைப்படங்கள் நடிச்சிருக்காரு. இப்போதும் பல திரைப்படங்களிலே அவர் நடித்துக் கொண்டிருக்கிறார். நடிகர் சங்க கட்டடத்தை ரஜினிகாந்த் தான் திறந்து வைக்க போறாருன்னு வர செய்திகள் உண்மையான தர்மபுரியில இருந்து ராஜா கேட்டிருக்காங்க. நடிகர் சங்க கட்டடத்தை யார் திறந்து வைக்கப் போகிறார்கள் என்பதை பற்றிய அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு இதுவரையிலே வெளியாகவில்லை. ஹரி, சூர்யா இவங்க 2 பேரும் சேர்ந்து ஏன் சிங்கம் 4 எடுக்கக்கூடாதுன்னு மட்டக்களப்பில இருந்து மயூரன் கேட்டிருக்காங்க. நீங்கள் சொல்லியிருக்கிறது நல்ல யோசனை தான். 2 பேரும் சேர்ந்து முயற்சி பண்ணலாம். டி ராஜேந்தர் கூட நடித்த நடிகர் நடிகைகள் ஏன் பாப்புலர் ஆகலன்னு சென்னையிலேருந்து சந்திரகுமார் கேட்டிருக்காங்க. டி ராஜேந்தருடன் நடித்த நடிகர்கள் அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்டிருக்கீங்க. அவர் அறிமுகத்தில் நடித்த நடிகர்கள் அப்படின்றது தான் உங்களுடைய கேள்வியின் நோக்கம் அப்படின்னு நினைக்கிறேன். அவர் அறிமுகப்படுத்தியவங்க தான் நளினி, அமலா, மும்தாஜ் போன்ற பல நடிகைகள். அவங்க 3 பேருமே எத்தனை திரைப்படங்களில் நடித்து தங்களுடைய திறமையை நிரூபித்திருக்கிறார்கள் அப்படின்றது உங்களுக்கு தெரியாதா என்ன? கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் அப்படின்னு டைட்டில் கார்டில் போடுறாங்களே, அவங்களுடைய ரோல் என்னென்னு ஆலந்தூர்லேருந்து காவியா கேட்டிருக்காங்க. பெரும்பாலான படத்தயாரிப்பாளர் இந்த படம் உருவாகின்ற படப்பிடிப்பு தளத்துக்கே போகிறதில்லை, பல பணிகளில் இருப்பாங்க. அப்படிப்பட்ட தயாரிப்பாளர் தான் கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் அப்படின்னு தனக்கு பிரதிநிதியாக ஒரு தயாரிப்பாளர் நிர்ணயிப்பாங்க. அவங்க தான் அந்த படத்தினுடைய கதைப்போக்கு சரியாக இருக்கா, அந்த இயக்குனர் எப்படி செயல்படுகிறார் என்பதை பற்றியெல்லாம் அந்த தயாரிப்பாளருக்கு தகவல் கொடுப்பாங்க. அவங்க தான் அந்த படத்தினுடைய இயக்குனர் அந்த படத்தை எப்படி உருவாக்கி கொண்டிருக்கிறார், அவர் சொன்ன கதையிலேயே அந்த படத்தை எடுக்கிறாரா என்பதை பற்றிய தகவலை எல்லாம் அந்த படத்துடைய தயாரிப்பாளருக்கு தெரிவிப்பார். அந்த படம் அந்த இயக்குனர் சொன்னபடி உருவாகிறதா அப்படின்றத கண்காணிப்பார். அடுத்து இன்று ஒரு தகவல். திரையுலகத்திலே அறிமுகமான காலகட்டத்திலே எப்படிப்பட்ட தன்னம்பிக்கை கொண்ட ஒரு மனிதராக இயக்குனர் கே பாலச்சந்தர் இருந்தார் என்பதற்கு உதாரணமாகத்தான் ஒரு சம்பவத்தை இன்றைக்கு உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். அப்போ சத்யா மூவிஸிலே தெய்வத்தாய் என்ற ஒரு படத்தை எடுத்துக்கொண்டிருந்தால் அந்த படத்துக்கு இசையமைத்தது மெல்லிசை மன்னர்களான விஸ்வநாதனும் ராமமூர்த்தியும். அந்த படத்துக்கான பாடல் கம்போசிங் நடைபெற்று கொண்டிருந்த போது அந்த அறையின் மூலையில் ஒரு இளைஞர் எப்போதும் நின்று கொண்டிருந்ததை பார்த்தார் எம்.எஸ். விஸ்வநாதன். ஒரு நாள் தெய்வத்தாய் படத்தினுடைய தயாரிப்பாளரான ஆரம் வீரப்பெல்லாம் எழுந்து போனதுக்கு பின்னால் தன்னுடைய பக்கத்திலே பாடல் எழுதியிருக்கா அமர்ந்திருந்த வாலிகிட்ட யார் அந்த இளைஞர் என்று கேட்டார் எம்.எஸ். விஸ்வநாதன். அவர் தான் இந்த படத்துக்கு வசனகர்த்தா அப்படின்னு வாலி சொன்ன உடனே அந்த இளைஞரை பக்கத்திலே அழைத்த எம்.எஸ். விஸ்வநாதன், இத்தனை நாள் நான் கம்போசிங் வரேன், உங்களை நான் தினமும் பார்க்குறேன், ஒரு நாள் கூட நீங்கள் தான் இந்த படத்தினுடைய வசனங்கர்த்தான்னு என்கிட்ட சொல்லவே இல்லையே என்று அவரிடம் கேட்டார். நான் யாருன்னு தெரிஞ்சு இந்த படத்திலே நான் எழுதிய வசனங்களை நீங்கள் ரசிக்கிறத விட நான் எழுதிய வசனங்களெல்லாம் ரசித்து பார்த்து விட்டு இந்த வசனங்களெல்லாம் எழுதினது யார் அப்படின்னு கேட்டு நீங்கள் என்னை தெரிஞ்சுக்கணும்னு நான் விரும்பினேன். அதனால தான் என்னுடைய பெயரை உங்கள்கிட்ட சொல்லலை என்று எம்.எஸ். விஸ்வநாதனுக்கு பதிலளித்தார் கே பாலச்சந்தர். தெய்வத்தாய் திரைப்படம் தான் கே பாலச்சந்தருக்கு முதல் படம். அந்த முதல் படத்திலேயே எப்படிப்பட்ட தன்னம்பிக்கைக்கு சொந்தக்காரராக பாலச்சந்தர் இருந்திருக்கிறார் என்பதற்கு உதாரணம் தான் இந்த நிகழ்ச்சி. இத்துடன் இன்றைய லென்ஸ் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த லென்ஸ் நிகழ்ச்சியிலே சந்திப்போம். சம்பளத்தை பற்றி கவலையே படாமல் நீங்கள் நடித்து ஒரு சில குறிப்பிட்ட படங்கள் இருக்கும். எனக்கு பிரபு சாலமன் சார் கூட நிறைய அசோசியேட் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச கொக்கியில் மட்டும்தான் நான் வந்து சேலரி வாங்கினேன் அவர்கிட்ட. ப்ரூஸ்லி ஒரு படம் ராம்சரண் சார் கூட அது ரொம்ப ரொம்ப ஃபாலோ பண்ணி கேட்டாங்க. எனக்கு புரியல எவ்வளோ ஃபாலோ பண்ணி கேட்குறாங்க. எந்த படத்துலையாவது உங்களை பணியாற்ற அழைத்த போது இந்த படம் பார்த்தேன், அதில் நீங்கள் ரொம்ப பிரமாதம் பண்ணியிருந்தீங்க, அதனால தான் உங்களோட பணியாற்றணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு உங்கள்கிட்ட சொல்லியிருக்காங்களா? ஒரு சில இடங்களில் சொல்லியிருக்காங்க. ஆனால் எனக்கு இன்னும் மறக்க முடியாத ஒரு விஷயம் எப்போவுமே எனக்கு நடந்துக்கிட்டே இருக்குது. இப்போ கூட எப்போனா பார்த்தாரோ அவர் பண்ணுவார். என்டிஆர் சார் சொன்னோம் ரீசெண்டாக வார் 2ன்னு ஒரு படம் ரீசெண்டாக ரிலீஸ் ஆக போகுது இப்போ ரித்திக் ரோஷனோட. அப்போ ஒரு ஸ்பாட்டில் ரித்திக் ரோஷனில் ரொம்ப ஹைலியாக அந்த படத்தை பற்றி சொன்னார். ரித்திக் ரோஷனுக்கு அந்த படமே என்னன்னு தெரியல. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள்,
சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.